السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا ونبينا وشفيعنا وفينا مولانا محمد وعلى آله وصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولله العزة ولرسوله وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون. آمنت بالله صدق الله مولانا العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبغوثنا الأعظم محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் உயிரை விடவும் மேலான எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்துக்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்களான அவுலியாக்கள், நாதாக்கள் கியாமம் வரைக்கும் அன்னவர்கள் மீது உண்மை முஹப்பத்து வைத்து வாழுகின்ற அத்துணை மோமின்கள் மீதிலும் என்றென்றும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகிக் கொண்டே இருக்கட்டும் என்று வேண்டியதன் பின்னால், கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேഖ് நாயகம் அவர்களே, மதிப்புக்குரிய உலமா பெருமக்களே, சாதாத்துமார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, கௌஸுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனாக்கிபு ஷரீஃபை ஓதியவர்களாக தொடராக சில நாட்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற மகத்துவங்கள் போன்ற விடயங்களை தொடர்ந்து படித்து வந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு பல்வேறுபட்ட சக்திகளை அல்லாஹ் அவனுக்கு வழங்கி இருக்கின்றான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த காபிர்களுக்கும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறுபட்ட சக்திகளை கொடுத்திருக்கின்றான். அந்த சக்திகளை உலகத்திலே பல்வேறுபட்ட அமைப்பிலே நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன. மனிதனினால் இதை செய்ய முடியும் என்று சொல்லி நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவன் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும், முஸ்லிம் அல்லாதவனாக இருக்கக்கூடாது என்ற நிர்ணயங்கள், நிலைப்பாடுகள் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு அசாதாரணமான ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் செய்துவிட்டான், ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காபிர் தான் அதை செய்துவிட்டான் என்று சொன்னாலும் கூட அதை நாம் நம்புகின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். காரணம், கண்ணினால் காணுகின்றோம். எந்த விதமான கனெக்ஷன், வயர் கனெக்ஷன்கள் எதுவும் இல்லாமல் மொபைல் போன்களை யூஸ் பண்ணி இலங்கையிலே இருக்கக்கூடியவன் வெளிநாடுகளிலே இருக்கக்கூடியவர்களோடு தொடர்பை ஏற்படுத்துகின்றான். நடுக்கடலிலே செல்லக்கூடிய கப்பல் பிரயாணிகளோடு அந்த மொபைல் போனின் மூலமாக இந்த மனிதன் தொடர்புகளை ஏற்படுத்துகின்றான். இந்த மொபைல் போனை உருவாக்கியவன் யார்? மனிதனாக இருந்து கொண்டிருக்கின்றான். மனிதன் உருவாக்கினான் என்ற அந்த சக்தியை நான் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சக்திகளை மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். வ அன்னல் குவத லில்லாஹி ஜமீஆ, குர்ஆனிலே அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான், குவத்து என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி முழுக்கவும் தனக்கு சொந்தமானது என்று சொல்லி காட்டக்கூடிய ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் அந்த தனக்குரிய அந்த குவத்தை, சக்தியை தன்னுடைய அடியார்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்குரிய முக்கியமான சில வர்ணனைகள், சிஃபாத்துக்கள் அல்லாஹ்வுக்கு நாம் சொல்லுகின்றோம். அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே வரக்கூடிய பஸீர், பார்வையாளன், பார்க்கக்கூடியவன்.
எங்களுக்கும் பசீர் என்று சொல்லிக் கொள்கின்றோம், நாமும் பார்வையாளர்கள் என்று சொல்லுகின்றோம். சமீஅன் அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அதே சிபத்தை எங்களுக்கும் நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோமா இல்லையா? எம்மை பார்த்து சொல்கின்றோம் சமீஅன், எந்த குறைபாடும் இல்லாமல் நல்ல முறையிலே காது கேட்கின்றது சமீஅன். காதிர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்தி படைத்தவன், அதே சக்தி நம்மிடத்திலும் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வினுடைய சக்திக்கும் எங்களுடைய சக்திக்கும் வேறுபாடு இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய பார்வைக்கும் எங்களுடைய பார்வைக்கும் வேறுபாடு இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய கேள்விக்கும் எங்களுடைய கேள்விக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஆனால் அதே வர்ணனைகளை, சிபாத்துக்களை, அல்லாஹ்வுக்குரிய அதே வர்ணனைகளை அடியார்களாகிய எமக்கும் நாம் இட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம். இதே விஷயத்தை சாதாரண பாவத்திலேயே மூழ்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த சிபாத்துக்களை எடுத்துக்கொள்ள இயலும் என்பதை நாம் அங்கீகரிக்கின்றோம். ஏன் கலிமா சொல்லாத காபிர்களுக்கு கூட பசீர் என்று சொல்லலாம், சமீஅ என்று சொல்லலாம், முத்தக்கல்லிம் என்று சொல்லலாம் என்று சொல்லி அல்லாஹ்வுக்குரிய சிபாத்துக்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ்வை நிராகரித்த அந்த காபிர்களுக்கே சொல்வதற்கு இயலும் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இறைநேச செல்வர்களுக்கு சக்தி இருக்கின்றது, அவர்களுக்கு அல்லாஹ் அந்த தத்துவங்களை கொடுத்திருக்கின்றான் என்ற செய்திகளை சொல்லும் பொழுதுதான் அதை எங்களுடைய உள்ளம் ஜீரணிக்கின்றது. இல்லை என்று சொன்னால் நாம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். காபிர்களுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்திருக்கின்றான். கலிமா சொல்லி முஸ்லிமாக வாழக்கூடியவன், சதா பாவச்சேற்றிலேயே வாழக்கூடியவனுக்கு அல்லாஹ் பல்வேறுபட்ட சக்திகளை கொடுத்திருக்கின்றான், ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இறைநேச செல்வர்களுக்கு சக்தி இருக்கின்றது, இந்த விஷயத்தை செய்ய இயலும் என்று சொல்லும் பொழுது வைத்தியமா அப்படியெல்லாம் சொல்லிடவான மதனா ஷிர்க்கு, எல்லா சக்தியும் அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது, அல்லாஹ்வை கொண்டுதான் எதுவும் நடக்கும் என்று சொல்லி சொல்லுவார்கள். சுன்னத் வல் ஜமாத் கொள்கைக்கு அப்பாற்பட்ட மக்கள் சொல்லுவார்கள், அவுலியாக்களால எதுவும் செய்ய முடியாது, அல்லாஹ்வினால தான் செய்ய முடியும், அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் சக்தி பெற்றவன், அவுலியாக்களுக்கு அப்படி செய்ய இயலும் என்று சொல்லி நம்புறது ஷிர்க் என்று சொல்லி காட்டுவார்கள். எதற்கெடுத்தாலும் இப்ப ஆட்களை பயங்காட்டுறதுக்கு ஒரு விசபீடியன்னு சொல்லுவாங்க. இதை நீங்க உட்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த இந்த ஜேம்ஸ் வந்துடும், இந்த தொற்று நோய் வந்துடும் என்று சொன்னாக்க மனுஷன் அதுக்கிட்ட போக மாட்டான். ஏன்? தெரிஞ்சு எடுத்துக்கு வருத்தத்தை போயிட்டு விழணும், நோயில போயிட்டு விழணும் சொல்லி தானே யோசிக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு மக்களை நல்லவைகளின் பக்கம் நெருக்க விடாமல் இருப்பதற்கு சுன்னத் வல் ஜமாத் கொள்கைக்கு அப்பாற்பட்ட எல்லா கொள்கைக்காரர்களும் உபயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஷிர்க். எதற்கெடுத்தாலும் ஷிர்க். ஷேகுமார்களுடைய தங்கல்மார்களுடைய கையை மோந்துட்டா ஷிர்க்கு, மௌலிது ஓதிட்டா ஷிர்க்கு, ஜியாரத்துல் குபூர் கபர்களை ஜியாரத்து செய்து விட்டால் ஷிர்க்கு. எதுவெல்லாம் சுன்னத்து என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் நமக்கு அறிமுகம் செய்யப்பட்டு தந்ததோ அவைகளுக்கெல்லாம் இன்று ஷிர்க் என்று சொல்லி லேபிள் போடப்பட்டிருக்கின்றது. எனவே இது இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி என்பதை நாம் லேசாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சக்தியை பற்றி சொல்லும் பொழுது நான் ஆரம்பத்திலே ஓதி காண்பித்த ஆயத்திலே சுட்டிக்காட்டுகின்றான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். இஸ்ஸத் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு சூரத்துல் முனாஃபிகூன்ல வரக்கூடிய ஆயத்து, அந்த இஸ்ஸத் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகின்றார்கள். குவ்வத்து, குதிரத்து, கலபியத்து, சக்தி என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்தவர்களுக்கு இல்லாத சக்தி, ஒரு மிகைப்பான ஒரு சக்தி என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த இஸ்ஸத் என்று சொல்லக்கூடிய அந்த குதிரத்தை யாருக்கென்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வலில்லாஹில் இஸ்ஸத்து, அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கின்றது. வலி ரசூலிஹி, அவருடைய ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்திருக்கின்றான். வலில் முஃமினீன், முஃமினீன் என்று சொன்னால் யார்? முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகின்றார்கள். முஃமினீன் என்று சொன்னால் இறைநேச செல்வர்களான அவுலியாக்கள். அந்த அவுலியாக்களுக்கும் அல்லாஹ் அந்த குதிரத்தை, இஸ்ஸத்தை கொடுத்திருக்கின்றான். வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன், முனாஃபிகீன்கள் இருக்கின்றார்களே, மூமின்கள் விளங்கிக் கொள்வார்கள். ஆனால் முனாஃபிகீன்கள் இதை ஒருபோதும் விளங்கிக் கொள்ளவே மாட்டார்கள், தெரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி குர்ஆனின் மூலமாக
காட்டுகின்றான். அவுலியாக்களுக்கு சக்தி இருக்கின்றது என்ற செய்தியை குர்ஆனிலே அல்லாஹ் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றான். அவுலியாக்களுக்கு சக்தி இல்லை என்று சொல்லி குர்ஆனுக்கு எதிரான கருத்தை சுன்னத் வல் ஜமாத் கொள்கைக்கு அப்பாற்பட்ட எல்லா கொள்கைக்காரர்களும் சொல்லி குர்ஆனுக்கு மாற்றமான கருத்தை ஒரு மனிதன் சொல்லிவிட்டால் அவன் குர்ஆனிலே இருக்கக்கூடிய சில விஷயங்களை நிராகரிக்கின்றான். குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஒரு எழுத்தையோ அல்லது ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு தீர்ப்பையோ ஒரு மனிதன் நிராகரித்தால் அவனுக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய தீர்ப்பு என்ன தெரியுமா? அவன் ஃபக்கது கஃபர், காபிராகி விட்டான். இஸ்லாமிய தோற்றத்திலே இருப்பான், தொப்பி அணிந்திருப்பான், தாடி வைத்திருப்பான், சுஜூது செய்வான், ருகூ செய்வான், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி zikr செய்வான். என்றாலும் குர்ஆனிலே இருக்கக்கூடிய சில விஷயங்களை நிராகரித்தான் அல்லவா? நிராகரித்த ஒரே காரணத்துக்காக வேண்டி அவன் காபிர்களுடைய பட்டியலிலே இணைக்கப்படுகின்றான் என்ற செய்தியை இஸ்லாம் நமக்கு தீர்ப்பாக ஃபத்வாவாக தந்து கொண்டிருக்கின்றது. இதைத்தான் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றன. பிற்காலத்திலே சில மக்கள் வருவார்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பிற்காலத்திலே என்னுடைய உம்மத்திலே சில ஃபித்னாக்கள் உண்டாகும், சில கருத்து வேறுபாடுகள் உருவாகும். அந்த கருத்து வேறுபாடுகளை உருவாக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மிகவும் மக்களை கவரக்கூடியதாக இருக்கும். எதற்கெடுத்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் என்று தான் பேசுவார்கள், அல்லாஹ் ரசூல் என்று தான் பேசுவார்கள். அவர்களுடைய வார்த்தை மக்களை கவரக்கூடியதாக இருக்கும், ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் மிகவும் மோசமானதாக இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். அவர்கள் ஓதுகின்ற குர்ஆன் அவர்களுடைய தொண்டைக்கு கீழால் இறங்க மாட்டாது. அவர்களுடைய ஈமான் வில்லை விட்டும் அம்பு எப்படி வெளியாகி செல்லுமோ அதை போன்று அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய உள்ளத்தை விட்டு வெளி சென்று விடும். வில்லை விட்டும் வெளியேறி சென்ற அம்பு திரும்பி வருவது சாத்தியமானதாக இருந்தாலும் கூட இவர்களுடைய ஈமான் மீண்டும் வருவதற்கு சாத்தியமே இல்லை என்ற செய்தியை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டிவிட்டு தூபா லிமன் கத்தலஹும், இப்படிப்பட்டவர்கள் ஈமானை இழந்தவர்கள். ஈமானை எதற்கொண்டு இழப்பார்கள்? இப்படிப்பட்ட குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஹதீஸில் இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான சில முக்கியமான அம்சங்களை, அகீதா சம்பந்தப்பட்ட அடிப்படை கொள்கைகளை அவர்கள் நிராகரிப்பார்கள். நிராகரிப்பதன் மூலமாக இஸ்லாத்தை விட்டும் அவர்களை அறியாமலேயே அவர்கள் வெளியாகி அப்புறப்பட்டு விடுவார்கள். தூபா லிமன் கத்தலஹும், இப்படிப்பட்டவர்களை கொலை செய்தால் அவர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும், அவர்களுக்கு நன்மை இருக்கின்றது என்ற செய்தியையும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டியிருக்கின்றார்கள். எனவே இப்பேற்பட்டவர்கள் இஸ்லாத்துக்குள்ளால் இருக்கக்கூடியவர்கள் அல்ல, இஸ்லாம் என்ற போர்வையில் இருப்பார்கள், ஆனால் இஸ்லாத்தை விட்டு வெளிப்பட்டவர்கள். இவர்களை அறியாமலேயே இஸ்லாத்தை விட்டும் அவர்கள் அப்பாற்பட்டவர்கள் என்ற செய்தியை தான் இஸ்லாம் அழகாக நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்ணுக்கு புலப்படக்கூடியதை நம்புவார்கள். மொபைல் போனை பற்றி உதாரணத்துக்கு சொன்னேன், அது கண்ணுக்கு விளங்குது, அதை மனுஷன் உருவாக்கி இருக்கின்றான். காபிர்களான உருவாக்கப்பட்டாலும் கூட அதுக்கு சக்தி இருக்கின்றது, அதை கொண்டு அந்த சக்தியை நாம காணுகின்றோம், அதனால நம்புகின்றான். கண்ணால காணுகின்றதை மட்டும் நம்புவான், கண்ணால காணாத சில சக்திகளை அவன் நம்ப மாட்டான். கண்ணால காணாத சில சக்திகள் இருக்கின்றது, அந்த சக்திகளை நம்ப மாட்டான். மூமின்களுடைய பண்பாடு, மூமின்களுடைய குணம் எப்படி இருக்கும், மூமின்களுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை பற்றி குர்ஆன் சொல்லிக் காட்டும் பொழுது யுமினூன பில் கைப், மறைவானவைகளை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்வார்கள். மூமின்களுடைய பண்பாடு மறைவானது, அது எப்படி நடக்கணும் இது எப்படி நடக்கணும் என்று சொல்லி அவர்கள் சிந்திப்பார்கள். ஆனால் மூமின்களுடைய பண்பாடு என்ன? மறைவானவைகளை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்வார்கள். குர்ஆனே சொல்லிக் காட்டுகின்றது, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட எத்தனையோ சக்திகளை இறைநேச செல்வர்கள் செய்து காட்டிக் கொண்டிருப்பார்கள். பயான்களிலே நாம படித்திருப்போம், இவ்விர நாளும் நடைபெற்ற பயான்களிலே பல்கீஸ் நாயகத்தினுடைய சிம்மாசனத்தை ஆசிஃப் இப்னு பர்கியா ரலியல்லாஹு அன்ஹு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரும் இறைநேச செல்வர், அவுலியாக்களில் ஒருவர் ஆசிஃப் இப்னு பர்கியா
காட்டினார்கள் என்ற செய்தியை பயான்களை நாம படித்திருப்போம். குர்ஆன் சொல்லி காட்டக்கூடிய உதாரணம் உவமானம். மனிதர்களுக்கு அவுலியாக்களுக்கு அப்படி சக்தி இருக்கின்றது என்ற செய்தியை தான் அவைகள் எல்லாம் சுட்டி காட்டுகிறது. இந்த வகையில உலகத்தில தோண்டிய இதற்கு முன்னால் வந்த சமூகத்தவர்கள் முன்னைய நபிமார்களுடைய கவுன்களில் எல்லாம் இறைநேசர்கள் அவுலியாக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் அத்தனை அவுலியாக்களையும் விட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே வந்து உதித்த இறைநேச செல்வர்களான அவுலியாக்கள் ஏனைய சமூகத்திலே வாழ்ந்த அவுலியாக்களை விட சிறந்தவர்கள். உம்மத்தின் கைர உம்மத் அல்லவா இது? ஏனைய அனைத்து உம்மத்துகளை விட இது சிறந்த உம்மத்து. எனவே முன்னைய உம்மத்துகளிலே வாழ்ந்த அந்த அவுலியாக்களை விட இந்த உம்மத்திலே வாழக்கூடிய அவுலியாக்கள் அல்லாஹ்விடத்திலே மேன்மையானவர்கள், உயர்தரமானவர்கள். அந்த அவுலியாக்களுக்கு நாம் கிரீடமாக தலைவராக திகழக்கூடியவர்கள் தான் குத்துபுல் அக்தாப் கௌசுல் அல்லாஹ் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் பிறப்பதற்கு எவ்வளவு காலத்துக்கு முன்னால அந்த காலத்தில் வாழ்ந்த பெரும் பெரும் அறிவு ஞானிகள், பெரும் இறைநேச செல்வர்களால் முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டது. இந்த காலத்தில் ஒரு அவுலியாக்களில் ஒருவர் பிறக்க இருக்கின்றார். அவர் பிற்காலத்தில் அவர் சொல்லுவார், அவர் தானாக சொல்ல மாட்டார், அல்லாஹ்வினுடைய உத்தரவு கொண்டு சொல்லுவார், என்னுடைய கால்பாதம் எல்லா அவுலியாக்களுடைய தோல் புஜங்களின் மீதும் இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுவார் என்ற செய்தியை கௌது நாயகம் பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த இறைநேச செல்வர்கள் அவுலியாக்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். சொன்ன மாதிரி கௌது நாயகம் பிறந்தார்கள். குறிப்பிட்ட காலத்திலே அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு சொன்னார்கள், என்னுடைய கால்பாதம் எல்லா அவுலியாக்களின் மீதும் அவுலியாக்களுடைய தோல் புஜத்தின் மீதும் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற நேரத்தில் அதே காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு, குத்துபுல் ஹிந்த் காஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மகான்கள் கௌது நாயகத்துடைய சமகாலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். கௌது நாயகம் இந்த வார்த்தையை சொன்னதும் எல்லா அவுலியாக்களும் எல்லா நாதாக்களும் தன்னுடைய தோல் புஜங்களை பணிந்து கொடுத்தார்கள். அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு, காஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இருவர் மாத்திரம் ஒரு படித்தரம் மேலே சென்று தங்களுடைய பணிவை, தன்னுடைய அன்பை தன் கௌது நாயகத்தின் மீது தான் வைத்திருக்கக்கூடிய அந்த மதிப்பை வெளிப்படுத்தும் முகமாக அந்த இருவரும் சொன்னார்கள், இல்லை எங்களுடைய தோல் புஜத்தின் மேல் அல்ல, எங்களுடைய தலையின் மேல் கௌது நாயகத்தினுடைய கால்பாதங்கள் இருக்கின்றது என்று சொல்லி அந்த இரண்டு மகான்களும் சொல்லி தன்னுடைய அந்தஸ்தை அப்படி சொன்னதன் மூலமாக தன்னுடைய அந்தஸ்தை மென்மேலும் அவர்கள் மேன்மையாக்கிக் கொண்டார்கள் என்ற செய்தியை அவர்களுடைய கிதாபுகளிலே நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு வஸ்துக்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தார். உலகத்தில் காணக்கூடிய வஸ்துக்கள் மாத்திரமல்ல, வானத்துக்கு மேலால் இருக்கக்கூடியது, பூமிக்கு அடியிலே இருக்கக்கூடியது, கடலுக்குள்ளால் இருக்கக்கூடியது அனைத்தும் அவர்களுக்கு கட்டுப்பட்டது, அவர்களுடைய கண்ட்ரோலிலே இருந்தது. அவர்கள் கௌசு சகலை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மனிதர்கள் ஜின்களுக்கு நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டார்களோ, கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் கௌதாக குத்துபாக அனுப்பப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஜின்கள் கட்டுப்பட்டது, மனிதர்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டார்கள். கட்டுப்பட்டு நடக்காதவர்களுக்கு சில நடவடிக்கைகளை கூட இருக்கக்கூடிய தத்துவங்களை கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் அபூபக்கர் ஹம்மாமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு மகான், இறைநேச செல்வர்கள் அவுலியாக்களில் ஒருவர் தான் அபூபக்கர் ஹம்மாமி என்று சொல்லக்கூடியவர்கள். ஷரியத்தில் அவர்கள் பேணுதலானவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில சுன்னத்துக்களை அவர்கள் செய்யாமல் விட்டார்கள். கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அபூபக்கர் ஹம்மாமி அவர்களை அழைத்து சொல்லுகின்றார்கள், அஷ்ஷரியத்து தஷ்கு பிக, உங்களை பற்றி ஷரியத்தினிடத்திலே முறையிடுகின்றது, சில சுன்னத்துக்களை நீங்கள் தவற விடுகின்றீர்கள், பொறுப்போக்காக இருக்கின்றீர்கள். அவுலியாக்கள் அல்லாஹ்விடத்திலே உயரிய அந்தஸ்தை பெறுவதற்கு அந்த சுன்னத்து ஒரு முக்கிய காரணம் என்பதை ஹதீஸுல் குதுஸிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்னுடைய அடியான் அவனின் மீது நான் கடமையாக்கிய ஃபர்லான அமல்களை அவன்
செய்து அந்த ஃபர்லுகளை சரிவர நிறைவேற்றி மேல் மிச்சமாக நஃபிலான அமல்களை ஃபர்லானதை போன்று அவன் எடுத்து நடந்து நஃபிலான அமல்களை செய்து 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 அவன் என்னிடத்திலே அவன் நெருக்கத்தை பெறுகின்றான். எதன் மூலமாக நெருக்கத்தை பெறுகின்றான்? ஃபர்லை கொண்டல்ல. ஃபர்லை நிறைவேற்றிட்டாக்க அல்லாஹ்விற்கு கடமையாக்கிக்கான். கட்டாயம் தொழுதை ஆகணும், கட்டாயம் நோம்பு பிடிச்சி ஆகணும், வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டே ஆகணும், வசதி படைத்தவர்கள் ஜக்காத்து வருஷத்துக்கு ஒருக்க கொடுத்தே ஆகணும். அது அல்லாஹ்விற்கு கடமையாக்கினதை செய்யறது. அது போக மேல் மிச்சமாக செய்வது அது நஃபிலான அமல்கள், சுன்னத்தான அமல்கள். அப்ப இந்த சுன்னத்தான அமல்களை கொண்டு நான் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெறுகிறான். அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் நெருக்கத்தை பெற்றுவிட்டால் அல்லாஹ் அவனை நேசிக்கின்றான். அப்ப அல்லாஹ் ஒரு மனிதனை நேசம் வைப்பதற்கு முக்கிய காரணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக எடுத்து நடக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே அவன் நேசத்துக்குரியவனாக ஆகின்றான். எனவே அந்த சுன்னத்துக்களில் சிலதை அந்த அபூபக்கர் அல்-ஹம்மாமி ரலியல்லாஹு அவர்கள் சிலதிலே பொதுப்போக்காக இருக்கின்ற செய்தியை அவர்களிடத்திலே முறையிடுகின்றார்கள். இந்த விஷயத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். இந்த சுன்னத்துக்களை எடுத்து நடங்கள். தொடர்ந்தும் அவர் அந்த சுன்னத்துக்களிலே பொதுப்போக்காக இருந்தார்கள். மௌதநாயகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்த பவர்களில் ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு விலாயத்தை அவர்களினால் கொடுக்கவும் மேலும் விலாயத் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அந்த விலாயத்தை அவனிடத்திலிருந்து பறித்தெடுக்கவும் இயலும். அப்படிப்பட்ட ஒரு பவரை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். சொல்லியும் இவர்கள் அந்த சுன்னத்தில் பொறுப்போக்காக இருந்ததினால் அவர்கள் அபூபக்கர் அல்-ஹம்மாமி ரலியல்லாஹு அவர்களுடைய நெஞ்சில கையை வைத்து தடவி எடுத்தார்கள். அவர்களுடைய விலாயத் அப்படியே பிடுங்கி எடுக்கப்பட்டு விட்டது. சொன்னார்கள், இனிமேல் நீங்க பகதாதுக்குள் நுழையக்கூடாது, பகதாதை விட்டு நீங்க வெளியே சென்று விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். பகதாதுக்குள்ளால் அவர்களினால் அபூபக்கர் அல்-ஹம்மாமி அவர்களினால் உள்ளே நுழைய முடியாது. அவர் யாருக்கும் தெரியாம ரகசியமாக வர பார்ப்பாரு. இரவு நேரத்தில் பகதாதுக்குள்ள வந்து தன் வீட்டுக்கு போய் வருவோம் என்று சொல்லி ராவு நேரத்தில் வர பார்ப்பாரு. வார நேரத்தில் அவரால் வர முடியாது. மௌதநாயகத்துக்கு அல்லாஹ் பூமியை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அந்த பூமி என்ன செய்தது? மௌதநாயகத்தினுடைய கட்டளையை மீறி இவர் உள்ளே வருகின்றார். பகதாதுடைய எல்லை வரும் வரைக்கும் அவரால் நடக்க முடியும். பகதாதுடைய எல்லைக்குள்ளால் அவர் நுழையும் பொழுது அப்படியே கீழே விழுந்துடுவார். பூமி அவர் அப்படியே கீழே விழுத்தாட்டு அவரால் நடக்க முடியாம போயிட்டு. இப்ப என்ன செய்யறாரு? எவ்வளவு முயற்சி பண்ணி தனக்கு வந்து கொள்ளையெல்லாம் இருக்குது. அந்த பகதாதுக்கு எல்லைக்குள்ளால் வரும் பொழுது நான் விழுந்துடுறேன். அதனால சில பேர் ஆளை கூலிக்கு பிடிச்சாரு. இந்த பகதாத் எல்லைக்குள்ளால நான் போகும் வரைக்கும் என்னை கொஞ்சம் தூக்கி கொண்டு போங்க என்று சொல்லி சில பேர் அவரை தனக்கு கூலி ஆளாக பிடித்து அந்த அமைப்பில் செயல்பட்டார். இப்படி போனாக்கா யார் அவரை தூக்கி கொண்டு போறாங்களோ அவரும் சேர்ந்து 2 பேருமாக அந்த பகதாதினுடைய எல்லை வந்தது விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் அந்த பூமிக்கு மௌதநாயகத்தை அல்லாஹ் அவர்கள் அந்த பூமிக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தார். பூமியை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தார். அது எப்படி நம்பேனும்? பூமி அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியதான் உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம். அதை எப்படி நம்பேனும்? அது எப்படி சாத்தியமாகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாத ஒன்று அவுலியாக்களுக்கா மௌதநாயகத்துக்கான்னு கேட்பாங்க. கேட்கிற காரணம் என்ன? ஹதீஸ படிச்சில்ல, குர்ஆன படிச்சில்ல, ஏதோ படித்து எல்லாத்தையும் படித்த மாமேதை என்று நினைச்சு கொண்டு பேசுறது. அரே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தானா இல்லையா? அப்படிப்பட்ட நிகழ்வுகள் அவர்களுடைய காலத்தில் நடந்ததா இல்லையான்னு சொல்லி இவன் ஆராய்ச்சி செய்து பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாத பவர் மௌதநாயகத்துக்காக வந்து நின்று கேட்பான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் முழு உலகத்தையும் முழு வஸ்துக்களையும் அல்லாஹ் அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். மக்காலத்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போற நேரத்துல சௌர் குகையில அவங்க தங்கிட்டு சௌர் குகையை விட்டு வெளிப்பட்டு போற நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட போயிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. மக்காவிலிருந்து செய்தி அனுப்பப்படுகின்றது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பிடிச்சு கொண்டு வர ஆட்களுக்கு பெருமதி வாய்ந்த 100 ஒட்டகங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த காலத்துல அந்த காலத்துல ஒட்டகம் என்பது இந்த காலத்துல பென்ஸ் கார், இன்டர்கூலர் என்று சொல்லி சொல்லுவோமே, பெருமதி வாய்ந்த வாகனங்கள். அத மாதிரி பெருமதி வாய்ந்ததுதான் அந்த ஒட்டகங்கள். அதுவும் ஒட்டகங்களே பல தரங்கள் இருந்தது. மிகவும் உயர்தரமான 100 ஒட்டகங்கள் வழங்கப்படும். 100 பென்ஸ் கார் எங்களுக்கு கிடைக்கும், இதை நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா எல்லாரும் போட்டி போடுவோம் அதை எடுக்கிறது. அந்த மாதிரி மக்காவுல செய்தி அறிவிக்க
கொடுக்கப்பட்டது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சி கொடுக்கிற ஆளுங்களுக்கு பெருமதி வாய்ந்த 100 ஒட்டகங்கள் கொடுக்கப்படும். எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு தேட ஆரம்பிச்சாங்க. சுராக்கான்னு சொல்லக்கூடியவன் மதீனாவின் திசையை நோக்கி அவன் தந்த குதிரையை மேலே ஏறி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கணும் என்று சொல்லி ஆவேசத்தில் போறான். போற நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுட்டான். இப்ப கண்டாக்கா ஆபத்து. வாழ ஓங்கிக் கொண்டு வாழான் வென்றதுக்காக வேண்டி அவங்களை பிடிச்சு கொண்டு போறதுக்காக வேண்டி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமிக்கு உத்தரவிடுகின்றார்கள். அவன் ஏறி இருக்கக்கூடிய அந்த குதிரையை விழுங்கும்படி. அவன் ஏறி இருக்கக்கூடிய அந்த குதிரையை பூமி என்ன செய்து அப்படியே விழுங்குது. எந்த அளவுக்கு விழுந்தது என்று சொன்னாக்கா அந்த குதிரையினுடைய முதுகு பகுதி அப்படி எல்லாம் ஃபுல்லாக அந்த குதிரை அவன் ஏறி இருக்கக்கூடிய குதிரை அப்படியே நிலத்துக்குள்ள அப்படியே புதஞ்சிட்டு. சுராக்கா பார்த்தான், நம்ம மாட்டிக்கொண்டோம், மன்னிப்பு கேட்டு தப்பிச்சுக் கொள்வோம் என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் மன்னிக்கக்கூடியவர்கள் அல்லவா, அதனால தான் அந்த கஃபாருல் ஹதாயா என்று சொல்லி மௌலிதில் அவங்களை பார்த்து சொல்றோம். எல்லா தவறுகளையும் மன்னிக்கக்கூடிய அதிகம் மன்னிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுராக்காவை மன்னிச்சு பூமிக்கு உத்தரவிடுறாங்க. பூமி அந்த குதிரையை விட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவன் ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டான். அவனை விடுறதுக்கு சொல்லும்படி எப்படி என்று சொன்னா, என்னைய விட சொல்லுங்க, நான் திரும்பி போறேன், போற வழியில உங்களை தேடி எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆட்கள் வந்து கொண்டிருக்காங்க, வார ஆட்கள் கிட்ட எல்லாம் நான் சொல்ல நான் இவ்வளவு தூரத்துக்கு நான் போயிட்டு பார்த்துறேன், அங்க இவங்க 2 பேரும் இல்ல, காண்றதுக்கு இல்லைன்னு சொல்லி வார ஆட்கள் எல்லாம் நான் திரும்பி அனுப்பிடுவேன் என்று சொல்லி சுராக்கா சொல்றான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமிக்கு உத்தரவிட்டாங்க. பூமி அந்த குதிரையை மீண்டும் வெளியே கக்கிட்டு சுராக்கா திரும்பி போறான். போற வழியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பிடிக்கிறதுக்காக வேண்டி வரக்கூடிய எல்லா மக்களிடத்திலையும் சொன்னா, நீங்க போறது வேஸ்ட், நான் இவ்வளவு தூரம் போயிட்டு பார்த்து நமக்கு இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் திருப்பி அனுப்புறான். புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ படிச்சது கிடையாது, குர்ஆன் என்றால் என்னன்னு சொல்லி தெரியாது, குர்ஆனும் தெரியாது, ஹதீஸும் தெரியாது. ஏதோ யாரோ சொன்னதை கேட்டுக்கொண்டு ஒன்றரை இஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு தமிழ் புஸ்தகத்தையோ அல்லது சிங்களத்திலேயோ ஆங்கிலத்திலே இருக்கக்கூடிய புஸ்தகத்தை படிச்சுட்டு குர்ஆனுடைய தர்ஜுமாவை தன்வசம் வச்சுக்கொண்டு ஹதீஸ்ல கிதாபுகளுடைய தர்ஜுமாக்களை கிட்ட வச்சுக்கொண்டு நினைக்கிறது நான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவுஞானத்தையும் படிச்சு கிழிச்சிட்டேன் என்று சொல்லி பெரிய அல்லாமான்னு சொல்லி நினைச்சு கொண்டு மக்களுக்கு பத்வா கொடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத ஒரு விஷயம் இந்த ஹவுது நாயகத்துக்கு எப்படி வந்தது? இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா? மார்க்க சம்பந்தப்பட்ட அறிவு அறவே இல்லாதவர்கள். அப்படி பேசக்கூடிய ஆட்கள்கிட்ட கொஞ்சம் சூரத்துல் ஃபாத்திஹாவை கொஞ்சம் ஓத சொல்லுங்க பாப்போம். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுனா ஃபாத்திஹாவை ஓத மாட்டான். குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னால பள்ளிக்கூடத்தில் சின்ன பிள்ளைகள் ஓதி கொடுக்க தாலிம் குர்ஆன் இருக்கிறேன், தாலிம் குர்ஆனோடு கொடுத்து ஓதி காட்ட சொல்லுங்க பாப்போம், ஓதி காட்ட மாட்டான். ஆனா பெருசா பேசுவான், அது ஷிர்க், இது பித்அத், குஃப்ர்னு சொல்லி பெருசாக பேசுவான். ஆனா குர்ஆனை கூட ஓத தெரியாதவன், முழுக்குடைய பர்லுகள் என்னன்னு கேட்டா அவனுக்கு தெரியாது, தொழுகையினுடைய பர்லத் என்னன்னு கேட்டா தெரியாது, ஒலுவனுடைய பர்லுகள் என்னன்னு கேட்டா தெரியாது, அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாமல் இருக்கும். ஆனா பெரிய அல்லாமா மாதிரி அது ஷிர்க், குஃப்ர், பித்அத் என்று சொல்லி பத்வா கொடுத்து கொண்டிருப்பார். இதைத்தான் புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஹலாக்கு உம்மத்தி அலா யதி கைலபத்தி சுபஹா அவு கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த உம்மத்தினர்களுடைய நாசம் யாருடைய கையில இருக்கு தெரியுமா? மார்க்க சம்பந்தப்பட்ட அறிவுல மிகவும் அவர்கள் பொடி பயல்களாக இருப்பார்கள், மிகவும் சிறுவர்களாக இருப்பார்கள், வயசுல சிறியவர்கள் அல்ல. மார்க்க சம்பந்தமான அறிவுல அவர்களை வச்சு பார்க்கும் பொழுது அவர்களுடைய அறிவில் மிகவும் மட்டமானவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய கையில தான் இந்த மார்க்கத்தினுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய ஹலாக்கு நாசம் இருக்கின்றது என்ற செய்தியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே கௌதல்லாலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் அல்-ஹம்மாமி என்று சொல்லக்கூடியவருக்கு அவருக்கு பகதாதுக்குள்ள வர இயலாது என்று சொல்லி உத்தரவு போட்டிருந்தார்கள். மீறி வரக்கூடிய நேரத்தில் பூமி அவங்களை வரவிடல, அவங்களை தடுத்தது. பூமிக்கு அல்லாஹ் அவர்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தார். கௌது நாயகனுக்கு பூமி அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தார். இதே மாதிரி எத்தனையோ நிகழ்வுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு தடவை ஒரு மனிதர் வந்து
கௌது நாயகம் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள். தன் மகனுக்கு கிட்டத்தட்ட 15 மாசமாக காய்ச்சல் பிடிச்சு எவ்வளவோ மறந்தெடுத்தாச்சு குணம் கிடைக்குது இல்லைன்னு சொல்றார். கௌது நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நீங்க உங்களோட மகன் வீட்டுக்கு போயிட்டு உங்களோட மகன் காதில சொல்லணும். எப்படி என்று சொன்னாக்கா, அந்த காய்ச்சல் அந்த காலத்தில் ஏற்பட்ட இந்த காய்ச்சலுக்கு பெயர் வந்து உம்மு மல்தம். உம்மு மல்தமே என்று சொல்லி சொல்லி அழைக்கணும். இப்ப இந்த காலத்திலேயும் எத்தனையோ நோய்கள் வருது தானே, அந்த காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல், அப்படி இப்படி சொல்லி எத்தனையோ காய்ச்சல்கள் வருது. அந்த மாதிரி உம்மு மல்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு காய்ச்சல் அந்த காலத்துல பரவி இருக்கு. அப்ப அவர் அந்த பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 15 மாசமாக தொடர்ந்து காய்ச்சல், எவ்வளவோ மருந்தெடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து சுகம் கிடைக்க இல்லை. கௌது நாயகம் சொல்றாங்க, உங்களோட மகன் காதுல பேசி சொல்லுங்க, அந்த காய்ச்சல் பேர் உம்மு மல்தம் தானே, உம்மு மல்தமே அப்துல் காதிர் உங்களுக்கு சொன்னாரு, என் மகனை விட்டு வெளியாகி ஹில்லான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கின்றது, அந்த பகுதிக்கு நீ போய்விடு என்று சொல்லி நீங்க சொல்லுங்க, உங்களோட மகன் காய்ச்சல் குணம் கிடைக்கும் சொல்லி கௌது நாயகம் சொல்லி அனுப்புறார். அந்த மனுஷர் போறார். வீட்டுக்கு போயிட்டு தன் மகன் காதுல உம்மு மல்தமே எங்களோட ஷேக் நாயகம் அப்துல் காதிர் ரலியல்லாஹு அவர்கள் உனக்கு சொல்றாங்க, என் மகன் உடம்பை விட்டு வெளியாகி ஹில்லான்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு உனக்கு போகட்டுமா. ஏன்னா ஹில்லான்னு சொல்லக்கூடிய இடத்துல வாழக்கூடியவர்கள் எல்லாம் ராஃபிலாக்கள். ராஃபிலாக்கள் என்று சொன்னா தாரே ஷியாக்கள் நீங்க, அந்த ஷியாக்கள்ல ஒரு பிரிவு தான் ராஃபிலாக்கள். ஷியாக்கள்ல எத்தனையோ பிரிவுகள் இருக்குது, அதுல ஒரு பிரிவினர்கள் ராஃபிலாக்கள். அந்த ராஃபிலாக்கள் என்று சொல்லக்கூடிய ஷியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற போர்வையில் இருந்தாலும் அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல. அவர்கள் இஸ்லாத்தை விட்டு அப்பாற்பட்டவர்கள், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமானவர்கள். எனவே அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் என்ற செய்திகளை முற்காலத்தில் வாழ்ந்த பெரும் பெரும் அறிஞர்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போன்று கௌது நாயகம் போன்ற பெரும் பெரும் மகான்கள் அவர்கள் இஸ்லாமியர்களே அல்ல என்ற செய்தியை இந்த உம்மத்தினர்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த ராஃபிலாக்கள், ஷியாக்களை சேர்ந்த அந்த ராஃபிலாக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி ஹில்லா. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ராஃபிலாக்கள் அவங்க இஸ்லாத்தின் பேர்ல அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடியவங்க, அவங்க வாழ்ற இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு நீ அநியாயம் செஞ்சுக்கோ, இந்த இடத்தை விட்டு போயிட்டுன்னு சொல்லி சொல்லுங்க. அது போயிட்டு என்று சொல்லி சொன்னாங்க. அந்த மனிதர் வந்து தன் மகன் காதல் இதே மாதிரி சொன்னார். உடனே காய்ச்சல் நீங்கி குணமாகும். அது எப்படி சாத்தியமாகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே இல்லாத ஒரு பவர் கௌது நாயகத்துக்கு வந்துட்டா, அவுலியாக்களுக்கு அவ்வளவு பவரா? அப்படியே நான் நம்புறது ஷிர்க் என்று சொல்லி சொல்லுவார்கள். புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போன புதுசில பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற சஹாபாக்கள் கடுமையான காய்ச்சலினால பாதிக்கப்பட்டார்கள், பீடிக்கப்பட்டார்கள். சில பேருக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்து கொண்டுட்டு சொல்லுவாங்க, என்னது இந்த ஊரு கிளைமேட் பிடிக்கலன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்திருக்கக்கூடிய முஹாஜிரீன்களான இந்த மக்கத்து சஹாபாக்களுடைய உள்ளத்தில மதீனாவை பற்றிய உண்மையான ஒரு நேசத்தை, ஹுப்பை ஏற்படுத்திரு. யாரும் மதீனாவை விட்டு திரும்பி போயிடக்கூடாது. கிளைமேட் பிடிக்கல, அடிக்கடி நோய் வருது, சாட்டு போக்குகளை வச்சு சில பேர் போயிட்டுருவாங்க. அதனால மதீனாவை பற்றி உண்மையான ஒரு பற்றை அவர்களிடத்தில் ஏற்படுத்துவாயாக என்று சொல்லி, இந்த இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மதீனாவில் அதிகமான மக்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்குது. இந்த காய்ச்சலை ஜுஹஃபா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நீ திசை திருப்புவாயாக என்று சொல்லி அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஜுஹஃபா என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில வெறுமனே யஹூதி நசாராக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதனால முஸ்லிம்களை இது பாதிக்காம, யஹூதி நசாராக்கள் முஸ்லிம்களுக்கு எப்பொழுதுமே விரோதமானவர்கள். அந்த ஜுஹஃபா என்று சொல்லக்கூடிய ஏரியாவுக்கு இந்த காய்ச்சலை நீ திசை திருப்பிடுவாயாக என்று சொல்லி அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டதோடு, அந்த காய்ச்சலினால் பீடிக்கப்பட்ட சில மனிதர்களிடத்தில் போயிட்டு அந்த காய்ச்சலை பார்த்து பேசினாங்க, உஹ்ருஜ் மின் ஹாதல் பதன், இந்த உடம்பை விட்டு நீ வெளியே சென்று விடு என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சலுக்கு வெளியேறு என்று சொல்லி சொன்னாங்க என்ற செய்தி புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதே விஷயத்தில் தான் ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பேரை சொல்லி நான் சொன்னதாக சொல்லுங்க, அந்த காய்ச்சலுக்கு வெளியே போயிட்டு சொல்லி, ஹில்லான்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு போயிட்டு சொல்லி என்று சொல்லி கௌது நாயகம் அவர்கள் உத்தரவிட்டார். ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்
சகல வஸ்துக்களையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். வரக்கூடிய நோய்கள் கூட அவங்க இந்த வராத போன்னு சொன்னாதான் போயிட்டு. ஜின்களுக்கு அல்லாஹ் அவர் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தார். ஜின்கள் அவர்கள் எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்ளும். நாயகத்துடைய சமூகத்துக்கு ஒருவர் வருகின்றார். அப்துல் ஹக் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து முறையிடுகின்றார். எங்களோட வீட்டினுடைய மேல் மாடியில வச்சு என் மகள் காணாம போயிட்டா, கொமருக்குள்ள வந்து காணாம போயிட்டேன்னு சொல்லி உத்தரவிடுறான். விஷயத்தை முறையிடுறான். நாயகத்துக்கு தெரியாமலா இருக்குது என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லி, வானத்துக்கு மேல என்ன நடக்குது, பூமிக்கு அடியில என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்கும் நாயகம் சொல்லி காட்டினார்கள். லவ்லா லிஜாபு ஷரீஅத்தி அலா லிசானி லஅக்பர்துக்கும் பிமா தஅகுலூன ஃபீ புயூத்திக்கும் வபிமா தத்தகிரூன ஃபீ புயூத்திக்கும். ஏண்ட நாவுல அல்லாஹ் ஷரியத் என்று சொல்லக்கூடிய சங்கிலியை போட்டிருக்கான், கடிவாளத்தை இருக்கிறான். இந்த கடிவாளம் சங்கிலி இல்லைன்னு சொன்னாக்கா, நீங்க வீட்டுல என்ன சாப்பிடுறீங்க, பகல் என்ன சாப்பிட்டீங்க, இரவு என்ன சாப்பிட்டீங்க, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு பேலன்ஸ் பண்ணி பேங்க் பண்றீங்க என்ற செய்திகளை எல்லாம் நான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தருடைய விஷயத்திலையும் ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் என்ன உசலாடி கொண்டிருக்குது, என்ன நினைச்சு கொண்டிருக்கிறீங்க என்ற செய்தியை கூட எனக்கு சொல்லலாம். ஆனா அல்லாஹ் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி எனக்கு இந்த நாவுக்கு கூட்டு போட்டிருக்கிறான். அதனாலதான் நான் சொல்றது இல்லைன்னு சொன்னான். அப்படிப்பட்ட நாயகத்துக்கு இவருடைய மகள் எங்க இருக்கிறார் என்ற செய்தி தெரியாமலா போகும். அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு என்ன நடந்திக்குது சொன்னாங்க. குறிப்பிட்ட ஒரு பெரிய வனாந்திர காடை சுட்டி காட்டி சொன்னாங்க, இந்த காட்டுக்கு நீங்க போங்க. அந்த காட்டுல குறிப்பிட்ட ஒரு இடத்தை சொன்னாங்க. காட்டு நடுவுக்கு போயிட்டு குறிப்பிட்ட ஒரு எல்லை வரும். அந்த இடத்துல என்ன செய்யுங்க, மண் தரையில உங்களுடைய கையினால ஒரு வட்டம் இடுங்க. உங்களுடைய கையினால மண் தரையில ஒரு வட்டத்தை போடுங்க. அப்படியே என்ன சொல்லி வட்டத்தை போடணும், பிஸ்மில்லாஹி அலா நிய்யத்தி அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்கு நடுவுல நீங்க இருந்தீங்க என்று சொன்னாக்கா, விடிய விடிய அந்த பகுதியால பெரும் பெரும் ஜின்கள் பயங்கரமான தோற்றத்தில் போவாங்க. யாரை கண்டும் பயப்படாதீங்க, அந்த வட்டத்துக்குள்ளால எந்த ஒரு ஜின்னும் வரமாட்டாது. அதை உங்களுக்கு காட் பண்றதுக்கு தான் அந்த வட்டத்தை போட சொல்லி அனுப்பினாங்க. நடுநிசியை தாண்டும் பொழுது, தஹஜ்ஜுடைய நேரம் கிட்டவாகும் பொழுது, ஜின்களுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய பெரும் கொண்ட ஒரு ஜின் படைப்பட்டாளங்களோடு அந்த வழியாக வரும். உங்களுடைய கட்டாக்கா வந்து கேட்கும், நீங்க இடத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி நான் உங்களை அனுப்பினேன் என்ற செய்தி அந்த ஜின்னிடத்துல சொல்லுங்க. அப்ப உங்களுடைய விஷயம் நிறைவேறும் என்று சொல்லி அனுப்பினாங்க. நாயகம் அந்த அப்துல் ஹக் என்று சொல்லக்கூடியவர் அவர் போனாரு. குறிப்பிட்ட அந்த காட்டு நடுவுக்கு போயிட்டு நாயகம் குறிப்பிட்ட அந்த இடம் வந்ததும் அந்த இடத்துல ஒரு வட்டத்தை தன்னை அந்த மண் தரையில அப்படி சுத்தி வர ஒரு வட்டத்தை போட்டு சொல்றார். பிஸ்மில்லாஹி அலா நிய்யத்தி அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லிக்கொண்டு அந்த வட்டத்துக்கு நடுவில் இருக்காரு. விடிய விடிய ஜின்கள் பயங்கரமான தோற்றத்துல போகுது. ஆனால் அந்த ஜின்கள் இவரை நெருங்க முடியாமல் இருந்தது. கடைசியாக சொல்லப்பட்ட மாதிரி அந்த ஜின்களுக்கு அரசன் அந்த வழியால செல்லும் பொழுது கேட்டார், இந்த ஜின்கள் வாழக்கூடிய பிரதேசம் நீ எதற்காக வேண்டி வந்தாயிங்க என்று சொன்னது, என்னை அப்துல் காதிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை அனுப்பினார்கள் என்று சொன்னதும், குதிரையில ஏறி சவாரி செய்து கொண்டிருந்த அந்த ஜின்களுக்கு அரசன் அப்படியே கீழே இறங்கி அந்த பூமியை தொட்டு முகந்து விட்டு, எங்களுடைய சேகநாயகமா உங்களை அனுப்பினார்கள், என்ன விஷயத்துக்கு அனுப்பினார்கள் என்று கண்ணியமாக கேட்கின்றது. தந்த விஷயத்தை சொன்னார். என் மகள் வீட்டு மேல் மாடியில இருக்கும் பொழுது காணாமல் போய்விட்டார் என்ற செய்தியை சொன்னதும், அந்த ஜின்களுக்கு அரசன் தன்னோடு பணியாட்களாக இருந்த ஏனைய ஜின்களிடத்துல சொன்னாரு, இவருடைய மகனை யாரு, எங்களுடைய ஜின்களை சேர்ந்த ஒருத்தர் தான் கடத்தி இருக்க வேண்டும், அதனாலதான் நாயகம் அனுப்பிக்காங்க, யார் அந்த வேலையை செஞ்சது என்று சொல்லி தேடி பார்த்து அவரையும் சேர்த்து ஆளை கூட்டிக் கொண்டு வா. கொஞ்ச நேரத்தில் சீனா தேசத்தை சேர்ந்த ஒரு ஜின், பெரும் கொண்ட ஒரு ஜின், அந்த ஜின்னோடு சேர்த்து அந்த கொமரு பிள்ளையும் சேர்த்து அழைத்து வரப்படுகிறது. அந்த ஜின்களுக்கு அரசனாக இருக்கக்கூடிய அந்த மகள் எடுத்து அந்த அப்துல் ஹக் என்று சொல்லக்கூடிய அந்த தந்தையிடத்தில் ஒப்படைக்கிறார். தான் உங்களோட மகள் என்று சொல்லி ஒப்படைச்சிட்டு அந்த சீனா தேசத்தை சேர்ந்த அந்த ஜின்னிடத்தில் கேட்கிறார்கள், நாயகத்தினுடைய பிரதேசம் இந்த ஏரியாவில் என்ன தைரியம் கொண்டு இவர்களிடத்துல போய் இந்த வீட்டில் போயிட்டு நீ இந்த பெண்ணை நீ கடத்தி கொண்டு போனாய் என்று சொல்லி கேட்க
இருக்கிற நேரத்தில் எனக்கு இந்த பெண்ணோட எனக்கு ஒரு ஆசை ஏற்பட்டு அதனால நான் கடத்தி சென்றேன் என்று சொன்னதும் உடனே அந்த சீனா தேசத்தை சேர்ந்த அந்த ஜின்னை, அந்த ஜின்களுக்கு அரசனாக இருக்கக்கூடிய அந்த பெரிய ஜின் என்ன செய்தது, கழுத்தை வெட்டி அப்படியே கொலை செய்துவிட்டது. நாயகத்துக்கு அல்லாஹ் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், மலக்குகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், பூமியை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், கடல்களை, ஆறுகளை, நதிகளை அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான், மலைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், பறவை இனங்கள், மிருக இனங்கள் என்று சொல்லி எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். ஜின்கள், பேய்கள், பிசாசுகள் என்ன நாயகத்தினுடைய பெயரை கேட்டால் எதுவுமே நிற்க மாட்டாது. எனவே எந்த இடத்துக்கும் செல்வதற்கு பயம் வருகின்றதா, பேய் இருக்கின்றது, பிசாசு இருக்கின்றது, இதனால் எனக்கு தீங்கு ஏற்படும் என்று சொல்லி பயம் வருகின்றதா, பிஸ்மில்லாஹி அலா நியத்தி அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்கள் என்று சொன்ன வார்த்தையை சொல்லிக் கொண்டு போனால் எந்த ஒரு சீத்தான்களினாலும் பேய் பிசாசுகளினாலும் எந்த ஒரு தீங்கையும் எங்களுக்கு இழைக்க முடியாது என்ற செய்தியை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைநேச செல்வர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு என்னென்ன பவர்கள் எல்லாம் இருக்குதோ அந்த பவர்களை எல்லாம் அல்லாஹ் தன்னை இறைநேச செல்வர்களான அவுலியாக்களுக்கு முழுக்க முழுக்க கொடுத்திருக்கின்றான் என்ற செய்தியை குர்ஆனும் ஹதீஸும் தான் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றன. அந்த விஷயங்களை சரிவர படித்து தெளிவு பெற்று வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்து உண்மையான அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையினுடைய அகீதாவிலேயே வாழ்ந்து முத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கும், எங்களது மனைவி, பிள்ளைகள், கியாமம் வரைக்கும் வரக்கூடிய எங்களது பிச்சரங்கள் சகல முஸ்லிம்களுக்கும் தந்தருவதோடு மௌத் வரைக்கும் எல்லா விதமான வழிகட்ட கொள்கைகளை விட்டு சகல முஸ்லிம்களையும் பாதுகாத்தரும் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.